ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெங்காய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது வெங்காய குழம்புங்கிறதுனால ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 30 பல் பூண்டு வச்சுருப்பேன். ஆக்சுவலாக பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி 2 பழுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன். ஓகே, இனிமேல் எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூனில் ஜீரகம் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் ரொம்ப கறியிடக்கூடாது. லைட்டாக கருமானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் ரொம்ப ஆட் பண்ணால் கசந்துடும். ஸோ 1/2 ஸ்பூன் ரெண்டுமே கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிள்ளி போடாமல் முழுசாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் வந்து கலர் மாறுறதுக்கப்புறமா லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு சின்ன சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை அப்படியே உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காய குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக போட்டு பண்ணும்போது குழம்பு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பூண்டு வச்சுருந்தனால பூண்டை 2 டைப்பாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை வந்து நச்சு உள்ளே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். பூண்டை ஆட் பண்ணதுக்கொடனே ஒரு ஸ்மெல் வருங்க அந்த குழம்புக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் வந்து அப்படி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்ம நச்சு வச்ச பூண்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறமா முழுசாக உரித்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் தனியாக வச்சுருந்தேன். ஸோ அந்த பூண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அதை வந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பூனுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தூள் வந்து வீட்டிலையே மல்லி வந்து அரைச்சி பொடி பண்ணது. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூனில் ரெட் சில்லி பவுடர். இதுவே காரம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஐட்டமும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படி லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அந்த ஃப்ளேவர் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வருங்க, அந்த மசாலாலாம் அப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு நல்லா நான் வந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை, ஒரு 80% அரைச்சிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு உள்ளே வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுவுமே அதோட மிக்ஸ் ஆகும்போது வந்துட்டு அந்த இதில் லைட்டாக அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் புளி வந்து கரைச்சி நல்லா வந்து அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது உப்பு லைட்டாக ஆட் பண்ணுறோம். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுணும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெய் வந்து கொதித்து அந்த தக்காளியோட ஸ்மெல்லும் போயிட்டு எண்ணெய்லாம் அப்படியே ஓரமாக பிரிஞ்சு வந்துடுச்சா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குழம்புல ஆக்சுவலாக நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம்ல, மல்லித்தூள் வந்து குழம்பை நல்லா கெட்டியாக கொடுக்கும். தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கெட்டித்தன்மை வரும். 4 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுறணும், லோ ஃப்ளேமில் வச்சு. 4 நிமிஷம் கழித்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அது நல்லா கெட்டியாகி அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அப்படியே நல்லா வெந்து செம்ம ஃப்ளேவர் வரும். அது ஓப்பன் பண்ணும்போது அப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். லைட்டாக 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள்னா நீங்கள் பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணலாம். லைட்டாக 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நீங்கள் வந்துட்டு இறக்கி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.